நண்பர்களுக்கு வணக்கம். உனை சேரும் என் நேசம் பகுதி 34. வீட்டில் கீதாம்மாவிற்கு உதவிக்காக வைக்கப்பட்டிருந்த ஆளை வேலையை விட்டு நிறுத்திவிட்டான் வசந்த். நான் சொல்கிற வர நீ இங்கே வர வேணாம் என்று கூற அந்த பெண், சார் நான் இங்கே வந்த பிறகு தான் சார் என் பொழப்பு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஏதாவது தப்பு செஞ்சால் சொல்லுங்கள் சார், திருத்திக்கிறேன். வேலையை விட்டுலாம் நிறுத்துறாதீங்க சார் என்று மன்றாட, அட சொல்கிறத கேளுமா, நீ வேலைக்கு வர வேணாம், ஆனால் மாதம் சம்பளம் சரியாக வந்துடும். கொஞ்ச நாள் போகட்டும், இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, அது தீர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், எப்பவும் போல் வந்துடு என்று குழப்பத்தோடு சரி என்று தலையாட்டியானோம். ஆனால் சார் ஏன் புதுசாக ஒரு உருப்படாத பையன் சார், வேலையே போகாமல் சம்பளம் மட்டும் எப்படிடி வருதுன்னு சந்தேகப்படுவான் சார். நல்ல மரியாதை புருஷனுக்கு என்று நினைத்தவன், கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது தான் வேலைக்கு போயம்மா, இங்கே எல்லாம் முடிஞ்ச ஒன்றா சொல்கிறேன், திரும்ப இங்கேயே வந்துடு என்று கூற அவளுக்கும் அது சரி என்று தோன்ற சம்மதித்தாள். காலையில் குடித்த காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு பவித்ரா சமையல் அறையில் நுழைய கீதாம்மா மும்முரமாக வேலையில் ஈடுபட்டிருந்தார். காஃபி குடித்தவாறு வசந்த் அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தான். என்ன கீதாம்மா, இந்நேரம் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்க, இன்னைக்கு லேட்டோ என்று கேட்டபடி கொண்டு வந்திருந்த கப்பையும் கழுவி அவள் எடுத்து வைத்திருக்க, ஆமாம்மா எப்போவும் உதவிக்காக வரப்போன்னு திடீர்னு ஃபோன் பண்ணி நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன், கொஞ்சம் நான் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னுது. எதனாலயா? காரணம் ஒன்றும் சொல்லலம்மா, கொஞ்சம் நாளாக பொறுத்துக்குங்கம்மா, நான் ஏன் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் வந்துடுறேன்னு சொல்லுது. நானும் துருவி கேட்கல, சரின்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று பவித்ரா முன்வர, வேணா தங்கச்சி, நான் வேற ஆள் பார்த்துடுறேன் என்று வசந்த் கூற, பரவாயில்லண்ணா, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாகவே பாருங்கள், வீட்டு வேலை தானே, அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்றவள் சொன்னதோடு இல்லாமல் வேலையையும் துவங்கி இருந்தாள். கீதாம்மா தடுத்தாலும் கேளாமல் அவர்களை பார்த்தவாறு அங்கிருந்து வெளியேறினான் வசந்த். நண்பனின் அறைக்குள் வந்தவன், தங்கச்சிம்மா அம்மா கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதோ நீ சொன்ன மாதிரி அங்கே ஒரு கேமராவையும் வச்சுட்டேன், கிச்சனிலிருந்து எப்போ நீ வெளிவந்தாலும் நீ பார்த்துக்கலாம். குட் என்றவன் அவனுக்கான வேலைகளையும் கூற கேட்டுவிட்டு வெளியேறினான் வசந்த். அவர்கள் திட்டம் இதுதான். கீதாம்மாவுக்கு உதவி என்றால் கண்டிப்பாக பவித்ரா இறங்கி விடுவார். தான் வேலை பார்க்க இவள் இங்கு இல்லாமல் இருப்பதுதான் நலம் என சர்வா முடிவு செய்து இருந்தான். வேலையை முடித்த பவித்ரா காலை உணவையும் அவளே எடுத்துக்கொண்டு மேலே வருவது கேமராவில் தெரிய அனைத்தையும் மூடி வைத்து விட்ட சர்வா சாதாரணமாக கட்டிலில் சென்று அமர்ந்து கொண்டான். அறையில் நுழைந்தவள், வாங்க சாப்பிடலாம் என்று அவனை அழைத்து விட்டு வந்து அமர்ந்தார். இருவரும் சாப்பிட துவங்க, இங்கே வேலை பார்க்குறவங்க நின்றுட்டாங்க, அதனால நான் கீதாம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தனியாக இங்கே இருந்திருப்பீங்களா என்று கேட்க, அதுதானே எனக்கும் தேவை என்று நினைத்தவனும் என்று வேகமாக தலையாட்ட சிறிது யோசித்தவள், நீங்களும் வேணா கிச்சனுக்கு வரீங்களா, போராக இருந்ததுன்னா? காரியமே கெட்டுது என்று நினைத்தவன், வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்று கூற சரி என்றவள் உணவிற்கு பின் தன் வேலையை துவங்கி இருந்தார். சர்வா தடையில்லாமல் தன் வேலையை துவங்கினான். புதிதாக ஏற்பட்ட மாற்றங்கள் தொழிலாளர்களையும் ஊக்குவிக்க அனைவரும் உற்சாகத்தோடு செயல்பட 2 மாதத்தில் விட்ட இடத்தை பிடித்து இருந்தான் சர்வா. அர்ஜுன் ஆச்சரியத்தில் விழிவிரித்தான். என்ன ஆச்சு? பழையபடி அவங்க கம்பெனி நம்மளையும் எழுந்து ஓட செய்யும் போட்டியாக மாறியிருக்கிறதே என்று நினைத்து ஓட துவங்கி இருந்தான். வெறும் இலவச பொருட்களுக்காகவே புதிய பொருட்களை வாங்கியவர்கள் கூட தரமானதே இன்னும் கூடுதலாக அதே விலையில் கிடைக்கும் போது விடுவார்களா என்ன? மறுபடியும் பழைய பொருட்களுக்கு மாறிவிட சிதாதன் சேதுபதி மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். வெகுவாக ஜெகனை பாராட்டி தள்ளினர். அவனுக்குத்தான் கூச்சமாக இருந்தது. தன்னுடையது செயல் மட்டுமே, செயல்திறன் அவன் அல்லவா? அர்ஜுனுக்கு பிரச்சனை துவங்கி இருந்தது. தொழிற்சாலையை வழக்கம் போல் பார்வையிட வந்தவன் அங்கு ஒருவன் குடித்துவிட்டு போதையில் தள்ளாடியபடி வேலை செய்து கொண்டு இருக்க பொங்கி எழுந்து விட்டான். என்ன நினச்சிட்டு வேலைக்கு வரீங்க? செய்கிற வேலை கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க, நீ என்னையா போதையில் வேலை பார்க்குற? நீ என்னையா புத்தி சொல்ல வந்துட்ட? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? ஓ வேலை தடை இல்லாமல் நடக்குதுல்ல, போ போ என்று மரியாதையும் பயமும் மாற்றி பேச கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்தியவனாக, உனக்கு இனி இங்கே வேலை இல்லை, வெளியே போ என்று கத்த, என்ன வெளியே போவா? அதை சொல்ல நீ யாரு? போதை தெளிஞ்சதுக்கு பிறகு நான் யாருன்னு தெளிவாக புரியும். இப்போ வெளியே போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் என்று அங்கேயே அவன் சம்மணமிட்டு அமர்ந்துவிட கடுப்பானவன் பிஏவிற்கு கண் காட்ட அவன் அந்த குடிகாரனை தூக்கி நிறுத்தி வெளியேற்ற முயல,
ஏமாலையா கை வச்சிடியா என்று அவனும் எகிற அந்த செக்ஷனில் அதிக ஆட்கள் இல்லாது போக சில பேர் மட்டுமே நின்று இருக்க அங்கு உள்ள மிஷின்களின் சத்தத்தில் சற்றே தள்ளி இருந்தவர்களுக்கும் இங்கு நடந்தது புரியாமல் போனது. இங்கு தள்ளுமுல்லை அப்பொழுதுதான் அவர்களும் பார்த்தனர். கடுப்பான அந்த குடிகாரன் அர்ஜுன் சட்டையில் மீது கை வைக்க கோபமானவன் அவனை பிடித்து கன்னத்திலேயே பலார் என்று ஒன்று வைக்க அவ்வளவுதான். தூரத்தில் இருந்த அனைவரும் ஒன்று கூடிவிட்டனர். என்ன ஏதுவென்றெல்லாம் விசாரிக்க நினைத்தாலும் முடியாமல் அர்ஜுன் ருத்ரமூதிரியாக நிற்க, அடி வாங்கியவனோ, தொழிலாளர்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் இலக்காரமாக போயிட்டுப்பா, இவங்க சம்பளம் கொடுத்தா நாங்கள் என்ன அடிமையா? செய்கிற வேலைக்கு தானே கொடுக்குறாங்க, எங்களால் இவங்களுக்கு தானே கோடி கோடியாக லாபம் செய்கிறது, எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? கடைசி வர பசி பட்டினி வறுமை வேதனை தான், வாழ்க்கையிலே அதில் தான் ஓட்டுறோம். என்னப்பா ஆச்சு? ஒருவன் குரல் கொடுக்க கூட்டம் கூட மற்றவர்கள்லாம் போய் அவங்க வேலையை பாருங்க, இல்லை இவன் கூடவே வெளியே போங்க என்று அர்ஜுன் சத்தமிட சற்றே பயந்து போன மற்றவர்கள் சிறிது பேர் கலைந்தும் சென்று விட, போங்க போங்க சார் எல்லாரையும் வெளியே விரட்டி விட்டுருவாரு. மயக்கமாக இருக்கேன்னு உட்காந்தேன், அதுக்கே வேலை நேரத்தில் ஏன் உட்காந்துருக்க? உன் வீட்டில் வேணா போய் உட்காந்துக்க, ஒரு நாள் சம்பளமாச்சும் மிச்சம் ஆகணும், என்னை அடித்து வெளியே தள்ளுறாரு என்று அவன் கண்ணீர் வடித்தபடி அண்ட புழுகு ஆகாச புழுகாக அவன் கூற, ஏழையின் கண்ணீரும் பணம் படைத்தவனின் கோபமும் அதை உண்மை என்று மற்றவர்கள் நம்பும்படி இருக்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, இல்லை இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அந்த ஆள் பின்னாடியே போயிட்டே இருங்க என்று கூறிவிட்டு அவ்விடம் விட்டு வெளியேறினான் அர்ஜுன். அவன் மீது இப்பொழுது மற்ற தொழிலாளர்களுக்கும் கோபமே வந்தது. கோபத்துடன் தன் காரை எடுத்துக்கொண்டு அவன் கிளம்பிவிட அவன் அறியவில்லை சிறு பொறித்தானே என்று அணைக்காமல் சென்றிருக்கிறோம் என்பதை, அது காட்டு தீயாக பற்றி எரிய தயாராகிவிட்டது என்பதையும். பவித்ராவிற்கு நாட்கள் அழகாக சென்றது. யாரும் மற்ற வனாந்தரத்தில் தனிமையில் கிடந்து உழன்றவளுக்கு துணையாய் ஒருவன் உறவாய் கிடைத்திருக்க அவனோடு கழித்த நேரங்கள் போக இப்பொழுது சமையலுக்கு உதவி செய்வதால் கீதாமாவோடு நாட்கள் இனிதே நகர்ந்தது. ஒரு சில உணவுகளை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டாள். சிலவற்றை தானே சமைத்தும் மற்றவர்களுக்கு இவள் கொடுக்க, தான் சமைத்ததை கணவனுக்கு ஆசையோடு பரிமாற அவள் முகத்தில் இருந்த திருப்தியை காணுமே குதூகலித்தாள். மாலை நேர சிற்றுண்டி செய்து தோட்டத்தில் அனைவரோடும் அமர்ந்து சாப்பிட ஜெகன் இப்பொழுதெல்லாம் வருவதால் சேதுபதி குடும்பத்தாரும் இப்பொழுது அதில் கலந்து கொள்கின்றனர். லாவண்யா இப்பொழுதுதான் கவனித்தார் தன் அண்ணன் பழையபடி உற்சாகமாக இருக்கிறார், பேசுகிறார் என்றும். இரத்த பந்தம் ஆயிற்றே அவரை நினைத்து மகிழவே செய்தார். சேதுபதிக்குத்தான் சிறிது பயம், மீண்டும் ஆட்சியை பிடித்து விடுவாரோ என்று. அன்று செய்து வைத்திருந்த வெங்காய பக்கோடாவை அனைவருக்கும் சாப்பிட கொடுத்தவள் தானும் அமர்ந்துவிட, ஏமா பவித்ரா, வாக்கிங் போயிட்டு வந்தால் வடையும் பஜ்ஜியம்மா, நல்ல காம்பினேஷன்மா என்று ஜெகன் காலை வார மற்றவர்கள் சிரிக்க துவங்கினர். அனைவரும் தன்னை மறந்து சிரிக்க கடவுளுக்கு சிறிது பொறுக்கவில்லையோ? ரொம்பவும் மகிழ்ந்தால் என்னையும் மறந்து விடுவீர்களே என்று சிறிது விளையாட்டு காட்டினார் மற்றவர்களுக்கு. காலையில் எழுந்தவன் அருகில் மனைவி இல்லாததை உணர்ந்து குளிரறையில் இருப்பாளோ என்று நினைத்து பால்கனி நோக்கி செல்ல அங்கு அவள் இருந்தாள். முதுகுபரம் தெரிந்து அவளை உற்று பார்த்தவன் கண்கள் இடுங்கியது. வாயை பத்தி கொண்டு அழுதபடி இருப்பது தெரிய அதிர்ந்தான். என்னவாக இருக்கும் என இவன் மேற்கொண்டு முன்னேற அரவம் கேட்டு திரும்பியவள் அவனை காணவும் அதிர்ந்து திரும்பி எழுந்து கண்களை துடைத்து சமாளித்து விட்டு இவன் புறம் திரும்பினாள். முடிச்சிட்டிங்களா? இதோ காஃபி கொண்டு வரேன் என்று சமாளிப்பாக அங்கிருந்து அகன்றாள். கைக்குள் எதையோ மறைத்து வைத்திருப்பது புரிந்தது. குளியலறையில் நுழைந்தவள் சற்று நேரத்தில் வெளியேறினாள். முகத்தை கழுவி விட்டு செல்வதும் புரிந்தது. இப்பொழுது கையில் எதுவும் இல்லை. அவள் சென்ற பின் வேகமாக குளியலறையில் நுழைந்தவன் என்னவாக இருக்கும் என்று அங்கு தேடினான். பிரஷ் ஸ்டாண்ட், சோப்பு ஸ்டாண்ட் என்று ஒவ்வொன்றாக தேடியவன் கடைசியாக கண்ணாடி வைத்து மூடியிருக்கும் அந்த சிறிய கபோர்டை திறந்து அதில் இருக்கிறதா என்று பார்க்க அவன் தேடியது அங்கு கிடைத்தது. எடுத்து பார்த்தவனும் அதில்தான். அதில் இருந்தது பிரெக்னன்சி செக் செய்யும் கிட். இரட்டை கோடை காட்டியிருந்தது. அவன் அதிர்ந்தது அதில் தெரிந்த ரிசல்ட்டிற்காக அல்ல, இவள் ஏன் அதை நினைத்து அழுகிறாள் என்பதற்காக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.